ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 இயர் எல்எல்பிக்கு உண்டான அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து நடந்து முடிஞ்சாச்சு. இருந்தாலும் வந்து இன்னமும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணாம வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. என்ன ரீசன்னால வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோல யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணி கேட்டதுல மெரிட் லிஸ்ட்ல அண்ட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்போ வந்து சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எப்போ வந்து வரும் அப்படிங்கறத பத்தி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த ஒரு வீடியோல அந்த அப்டேட்டை பத்தி நம்ம வந்து பிரீஃபா வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 இயர் எல்எல்பிக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கறது வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ண டேட் அண்ட் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ண டேட் வந்து பாத்தீங்கன்னா 13/8/2025. அதாவது போன மாசம் ஆகஸ்ட் 13ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து கண்டினியூஸா நம்மளுக்கு வந்து 14th அன்னைக்கு வந்து ஆன்லைன்ல கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி 18th வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சீட் அலாட்மெண்ட் வந்து 23 அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 25ல இருந்து 27 வரை 29 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்ல வந்து காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மெனி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னமும் வந்து என்ன பண்ணல அப்படின்னா மெரிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் சீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணாம வந்து வச்சிருக்காங்க. இது என்ன ரீசன் அப்படிங்கிறது வந்து தெரியாம இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு லைக் வந்து நீங்க வந்து 2025 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணிருக்க மாட்டாங்க. அதாவது நீங்க உங்களுடைய அந்த கன்சாலிடேட் மார்க் ஷீட்னு சொல்லக்கூடிய ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க ஒரிஜினல் வந்து சப்மிட் பண்ணாதனால தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து ரிசல்ட் காப்பி வந்து சப்மிட் பண்ணிருக்கீங்க, வந்து நீங்களே வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து பிரின்சிபல் கிட்ட சைன் பண்ணி நீங்க வாங்கி வந்து அப்லோட் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட மார்க்ல வந்து சம் கிளாரிபிகேஷன் வந்து இருக்கு அப்படிங்கறதுனால தான் உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படி வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை ஒன் பை ஒன்னா வந்து என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மேனுவலா வந்து கால் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி தான் வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து இஷ்யூ பண்றாங்க. அதனால யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணி கேட்டதுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக், அதாவது வரக்கூடிய திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து அலாட்மெண்ட் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா வந்து இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. கோயிங் ப்ராசஸ், அதாவது ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்குது. வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாள் வந்து லீவுங்கிறதுனால யூனிவர்சிட்டி வந்து லீவ் தான், ஏன்னா ஹாலிடேஸ். அதாவது வரக்கூடிய 8ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டியில இருந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் வந்து இஷ்யூ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரெடியா இருந்துக்கோங்க அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல நல்லா ரெகுலரா ப்ராப்பரா வந்து நீங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி மெரிட் லிஸ்ட்ல இருந்தாலும் சரி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாலும் சரி, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய யாருக்குமே இன்னமும் வந்து என்ன பண்ணல அப்படின்னா அலாட்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணல. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் டைரக்டா பிரைவேட் காலேஜ் வந்து அலாட் ஆனதா வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. பிரைவேட் காலேஜ் அலாட் ஆனவங்களும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா யூனிவர்சிட்டியை வந்து கான்டாக்ட் பண்ணி எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் காலேஜ் வந்து கன்சிடர் அலாட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற நீங்க வந்து கேட்டு என்ன பண்ணிக்கலாம் வாங்க முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து பிரைவேட் காலேஜ் வந்து கிடைக்குது அப்படின்னா அது வந்து சாத்தியமே கிடையாது. நிறைய நபர்களுக்கு வந்து இந்த முறை வந்து கிடைச்சிருக்கு. இது எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்காவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சீட் வந்து அலாட்மெண்ட் ஆகுறது தான். சரிங்களா? ஓகே, இப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன, நாங்க என்னதான் ப்ரோ பண்றது, இவ்வளவு நாள் வந்து வெயிட் பண்ணிட்டோம், நான் வெயிட் பண்ணலாமா இல்ல வேற எதுக்காவது நாங்க அட்மிஷன் போடலாமான்னு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஒரு சேஃப் அண்ட் கட் ஆஃப்ல தான் வந்து இருக்கிறீங்க. அதனால நீங்க வந்து ஒன்னும் ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். இவ்வளவு நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, இன்னும் ஒரு 1 வீக் வந்து வெயிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து வர்றதுக்கான சான்சஸ் வந்து 99% வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து ஷேரா நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா யூனிவர்சிட்டியில பேக் எண்ட்ல கேட்டு தெரிஞ்ச ஒரு அப்டேட்டை தான் உங்களுக்கு வீடியோ மூலியமா வந்து ஷேர் பண்றேன். ஏன்னா இந்த கடந்த ஒரு 1 வீக்கா வந்து நம்ம சேனல்ல வீடியோஸ் வந்து இந்த லா அப்டேட் பத்தி எதுவுமே வந்து வரலன்னு சொல்லிட்டு ப்ரோ என்ன ப்ரோ நீங்களும் வந்து அப்டேட் கொடுக்க மாட்டீங்க, யூனிவர்சிட்டி கனெக்ட் பண்ணாலும் வந்து காலும் வந்து ரீச் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக யூனிவர்சிட்டியை நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டு தான் அப்டேட் வந்து கொடுக்குறோம். சரிங்களா? அதனால வரக்கூடிய வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமையில இருந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கா வந்து மேனுவலா கால் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அலாட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. யூனிவர்சிட்டி வந்து கால் பண்ணி என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்கறாங்க அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து ரெடியா இருந்துக்கணும். அதாவது அவேர்னஸா இருந்துக்கோங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க கேட்கறாங்களோ, அவங்க என்ன டேட் வந்து சொல்றாங்களோ அந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து மெயில் வந்து அனுப்புங்க.
மேபி வந்து உங்ககிட்ட போனஃபைட் சர்டிஃபிகேட் கேட்கலாம், இல்ல வந்து ஒரிஜினல் கன்சாலிடேட் சர்டிஃபிகேட் கேட்கலாம், இல்ல ப்ரொவிஷனல் கேட்கலாம். உங்ககிட்ட என்ன நீங்க வந்து சப்மிட் பண்ணாம வந்து நீங்க அதுக்கு அல்டர்னேட்டிவா நீங்க வந்து சப்மிட் பண்ணீங்களோ அதுக்கான ப்ரூஃப் வந்து அவங்க வந்து கேட்பாங்க. கேட்கும்போது நீங்க கண்டிப்பா வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், சரிங்களா? இது வந்து ஓரளவுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் இந்த வாரத்துக்குள்ள சாரி வரக்கூடிய வாரத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அப்ப செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எப்போ ப்ரோ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாசம் செப்டம்பர் மாசம் 3வது வாரம் அப்படி இல்லைன்னா 4வது வாரத்துல வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல மெரிட் லிஸ்ட் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் வந்து கம்ப்ளீட்டா அவங்க வந்து கொடுக்கணும். இன்னமும் வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுக்காம வச்சிருக்காங்க. இவங்களுக்கு கொடுக்காம டைரக்டா செகண்ட் ரவுண்ட் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதனால இவங்க எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் வந்து சீட் எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணது போக தான் மீதி இருக்கக்கூடிய பாக்கி பேலன்ஸ் சீட் வந்து எவ்வளவு இருக்கு, எந்த காலேஜ்ல இருந்து எவ்வளவு ரிப்போர்ட்ஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அவங்க எடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் தான் அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க. செகண்ட் ரவுண்டு கட் ஆஃப் வச்சுதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ரவுண்டு வந்து நடத்துவாங்க, சரிங்களா? அதனால வெயிட் பண்ணிக்கோங்க. எப்படி பார்த்தாலும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு வந்து எப்படியும் ஒரு 2 வாரம் ஆயிரும். அதனால வந்து செப்டம்பர் தேர்ட் வீக் அதிகபட்சம் வந்து ஃபோர்த் வீக்குன்னு கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து செகண்ட் ரவுண்டுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் வந்து எங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றீங்க. உங்களுக்கு செகண்ட் ரவுண்டுக்கு உண்டான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் வந்து தேவைப்படுதா அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதிகபட்சம் நிறைய கமெண்ட்ஸ் வந்து வருது அப்படின்னா கண்டிப்பா அதை பத்தி ஒரு அனலைஸ் பண்ணி போன வருஷம் வந்து எவ்வளவு மார்க் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு, இந்த வருஷம் எவ்வளவு கட் ஆஃப் மார்க் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஓவர் வியூவா வந்து அனலைஸ் பண்ணி ஒரு தனியா ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணலாம், சரிங்களா? உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு அப்டேட்டுக்காக தான் வந்து இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு லா சம்பந்தமான டவுட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.